பெணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஏன்னா நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, லெஜெண்ட் படத்துடைய மூவி ரோஸ்ட். ஆல்ரெடி நம்ம லெஜெண்ட் இந்த ஒரு கிரிஞ்சு ஸ்டார் நடிச்சிருந்த லெஜெண்ட் படத்துக்கான ரோஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல, லாஸ்டா என் கார்டில் இருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரிஞ்சு இந்த கிரிஞ்சு கனெக்ட் ஆகிறதுக்கான அந்த கிரிஞ்சு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இது பாளையா படம், பார்த்தே ஆகணும். பாளையா படத்தை பார்க்கக்கூடிய நம்ம எல்லாமே பரவச நிலைக்கு போறோம். பாளையா படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க லாஜிக்கும் பார்க்க கூடாது, மேஜிக்கும் பார்க்க கூடாது, பாளையாவை மட்டும்தான் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த கலவரம் பண்ணவன காலில் போட்டு மிதிச்சு இந்த தலகாணி கிடைக்காதவங்க எல்லாமே தலகாணி கிடைக்காம எப்படி தலையை பிடிச்சுக்கிட்டு கின்னுன்னு கிருன்னு உட்கார்ந்து இருப்பாங்களோ அதே மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இவரும் தலகாணி போடுவார் போல இருக்கு. இப்ப டிமாண்ட்ல கிடைக்கல, அதனால இவர் அடிச்சனால இவங்களுடைய அப்பா அந்த பெரிய வில்லன் வந்திருப்பாரு. இந்த வில்லனுக்கும் நம்ம கிரிஞ்சு ஸ்டாருக்கும் வாக்குவாதம். அந்த இடத்துல நம்ம கிரிஞ்சு ஸ்டார் டைலாக் பேசுறாரு பாரு, டேய் பாம்பு முன்னாடி மகுடி ஊது, சிங்கம் முன்னாடி மகுடி ஊதாத அப்படிங்கிறாரு. அங்க இருந்தவெல்லாம் எங்க சிங்கம் எங்க சிங்கம் அப்படின்னு தேட, சில பேர் சிங்கம் வந்துருச்சோ அப்படின்னு ஓட, ஹீரோ சொல்றாரு, டேய் நான் தாண்டா சிங்கம் அப்படிங்கிறாரு. உடனே அங்க இருந்த வில்லன் அசிங்கமா இல்ல அப்படின்னு கேக்குறான். எதுக்கு, சிங்கத்துக்கா அப்படின்னு. இல்ல, சிங்கம் பேரை வச்சுட்டு சுத்துற உனக்கு அப்படிங்கிறாரு. ஏயா, ஒரு படத்துல சிங்கம்னு சொன்னா பரவாயில்ல, நடிக்கிற எல்லா படத்துல நீ தான் சிங்கம் அப்படின்னு சொன்னா காட்டுல இருக்கிறதுக்கு பேர் என்னது? அப்புறம் பேசுறாரு, அரசியல் நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கு, ஆனா எனக்கு என்னுடைய பிளட்லயே இருக்கு அப்படிங்கிறாரு. ஏயா, அவனுடைய சாப்பாட்டுல எப்படியா அரசியல் இருக்கும்? நீ அநியாயத்துக்கு அரசியல் பண்றியா அந்த டைலாக்க வச்சு? அப்புறம் என்னுடைய பிளட்ல அரசியல் இருக்கு அப்படிங்கிறாரு. யோ, உன் பிளட்ல சுகர் தான் இருக்கும், சுகர் தான் இருக்கும், ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணு. இல்ல அப்படின்னா உன் படத்துல உனக்கு ஜோடியா நல்ல ஒரு ஃபிகர் இருக்கும். இது ரெண்டு தான் இருக்கும் உன் பக்கத்துல, மிச்சம் எதுவும் இருக்காது. உடனே வில்லன் சொல்றான், எனக்கு வெறி ஏத்தாத அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ கிரிஞ்சு ஸ்டாரு, நானா 24 hours வெறியிலே தாண்டா இருப்பேன் அப்படிங்கிறாரு. காஜி வெறியா இருக்கும் போல இருக்கு. அதை அடுத்த டைலாக்ல கன்ஃபார்ம் பண்ணுவாரு பாருங்க. நீ உன் லிமிட்டை தாண்டுன, நான் உன் வீட்டு படியை தாண்டுவேன் அப்படிங்கிறாரு. அதான் ஏற்கனவே சொன்னேன்ல இவர் வெறியில இருக்காரு அப்படின்னு. அது வீட்டு படியை தாண்டி போறாராம், வில்லனுடைய வீட்டு படியை தாண்டி. அப்போ காஜி வெறி தானே, அது காஜி வெறி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாம சொல்றாரு. அப்புறம் இந்த வாக்குவாதம் காரணமா ஜெகபதி காரு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அவர் ஒரு டைலாக் பேசுறாரு, நான் வெளியே வந்த நிமிஷத்துல உன்னை தூக்கிடுவேன்டா சுட்டு அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ கிரிஞ்சு ஸ்டாரு அடுத்து ஒரு கிரிஞ்சு டைலாக விடுறாரு, நான் என்ன உன்னுடைய ஓட்டர்ன்னு நினைச்சியா, கட்டிங் போட்டுட்டு வந்து கரெக்டா சுடுற சூட்டர்றா அப்படிங்கிறாரு. ஏயா, கட்டிங் போட்டு கரெக்டா சுடுவியா? உன்னை பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லியிருக்கேன், நீ என்ன பீஸ் பண்ண மாதிரி பார்த்துட்டு இருக்க? யாரை பார்த்து பீஸ் போட்டுக்கிற? அது மட்டும் இல்ல, வீரன் சரக்க கூடிடா உனக்கு வீர வரட்டும் அப்படிங்கிறாரு. என்ன மனுஷன்யா, ஏன் அடுத்தவனுக்கு வீர வரணும் அப்படின்றதுக்காண்டி வீரன் சரக்கு கூடிடா அப்படின்னு நம்ம தமிழ்நாடு சரக்க ரெக்கமெண்ட் பண்றாரு பாருங்க. அந்த இடத்துல இருக்காரியா தலைவன். வீரன் சரக்க குடிச்சே இவருக்கு வீர விளைஞ்சிருக்கும் போல இருக்கு. இந்த இடத்துல தான் சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு பாலையா இருந்தார் இல்லையா, அந்த பாலையாவும் இந்த பாலையாவும் அண்ணன் தம்பி அப்படின்றத இப்பதான் சொல்றாங்க. உடனே இந்த கிழவி வந்து கேனத்தனமான டைலாக் பேசுறாங்க. அதாவது, உங்க அம்மா செத்தாங்க நீ மாறல, உங்க அப்பா செத்தாங்க நீ மாறல அப்படிங்கிறாங்க. எது, அவர் அடிக்கிற சரக்கா? அவரு வீரமான வீரன் சரக்கு அடிக்கிறாரு. எப்படி மாறும்? சைடிஸ் மாறும், சரக்கு மாறாது. கோபமா போன நம்ம ஹீரோ கொந்தளிக்கக்கூடிய வீரன் சரக்கு எடுத்து வீர் கொண்டு ஊத்தி விறு விறுன்னு கைய வச்சு ஆத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ இவரை கூப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு தூங்குங்க அப்படிங்கிறாரு. நீங்க சாப்பிடலையா அப்படின்னு கேட்டா, நான் இந்த சரக்கை சாப்பிட்டுட்டு அப்படியே சாஞ்சு படுத்துருவேன் அப்படிங்கிறாரு. இல்ல அப்படின்னா மட்டையாகி அப்படியே மல்லாந்து கிடப்பேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை மினிஸ்டர் கூப்பிட்டு விட்டாங்க அப்படின்னு போறாரு. போன இடத்துல அவர் பார்த்தோம் அப்படின்னா குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பாரு. அடே, அந்த அம்மா போன பின்னாடி ஆளாளுக்கு குட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? டே, உங்க அலும்பு தாங்க முடியல. அதுவும் வாட்ஸ்அப்ல வந்த கதையெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, குட்டி ஸ்டோரி குட்டி கதை அப்படின்னு. அப்போ ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றாரு. ஒருத்தன் ட்ரெயினை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான், ட்ரெயின் தண்டவாளத்துல. அப்படி ட்ரெயின் வரும்போது இவனை இடிச்சிருச்சு. அவனை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, யாரா லூசு பையன், ட்ரெயின் தண்டவாளத்துல ஓடுனதுக்கு பதிலா எவ்வளையாவது கூட்டிட்டு ஓடி இருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஒரு வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க, ஓடி போய் பிடிப்போம்.
அடுத்து இன்னொரு குட்டி கதை சொல்றாரு. யோ ரொம்ப குட்டி கதை சொல்லாதயா. ட்ரெயின் தண்டவாளத்துல ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் வருது. இப்போ யாருக்கு ரிஸ்க் அப்படின்னு கேட்க உடனே இவர் சொல்றாரு, அந்த ஓடிக்கிட்டு இருக்கானே அவனுக்கு தான் ரிஸ்க் அப்படிங்கிறாரு. முதல் சொன்ன கதையிலையும் ட்ரெயினுக்கு ரிஸ்க் கிடையாது, ரெண்டாவது சொன்ன கதையிலையும் ட்ரெயினுக்கு ரிஸ்க் கிடையாது, அந்த ட்ரெயினே நான் தான் சார் அப்படிங்கிறாரு. ஏயா படத்தை ஆரம்பிச்ச உடனே நீ தான் சிங்கன்னு உனக்கே சொல்லிக்கிட்ட, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ தான் லெஜண்ட் நீயா சொல்லிக்கிட்ட, இப்போ இந்த ட்ரெயின் நான் தான் அப்படின்னு அதுவும் நீயா சொல்லிக்கிட்ட, அப்போ ஆடியன்ஸான நாங்கள் எதுக்கு இருக்கோம்? அப்புறம் மினிஸ்டர்கிட்டே கிரிஞ்சு டைலாக் பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய பவரை டிசைட் பண்ணுறது மேலேருந்து வரக்கூடிய கவர், ஆனால் என்னுடைய பவரை டிசைட் பண்ணுறது என்னுடைய பவர் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ லாண்ட்ரி உன்னுடையது அப்படின்னு சொல்ல, ஐயோயோ அந்த லாண்ட்ரி கடையில் என்னது கிடையாதுயா எங்கள் அப்பாவோடது அப்படிங்கிறாரு மினிஸ்டரு. ஐயா மினிஸ்டர்னு பேர் வச்சா மினிஸ்டர் ஒயிட்லாம் என்னதுன்னு சொல்லுவோம் போல இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ நைட்டு வேலையில லைட்டா கட்டிங் போடலாம் அப்படின்னு கவரை பிரிக்க, அந்த நேரம் அவருடைய அத்தை பொண்ணு வந்து அந்த சரக்கு பாட்டில் எடுக்க, அந்த சரக்கு பாட்டில் எடுத்துட்டு அவங்க அத்தை பொண்ணு போறாங்க. எங்கேயோ நைட் நேரம் அப்படின்றதுனால லைட்டாக குளிருக்கு இதமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இனிமையாக ஒரு கட்டிங் போட்டுட்டு கம்முன்னு படுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சரக்கு பாட்டில் கையில் எடுத்துக்கிட்டு கடலுக்கு போன அவங்க காற்று வாங்கிக்கிட்டு கட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட காதலியா, அவனுக்கு இப்படி கடலில் உட்கார வச்சு காற்று வாங்க வச்சு இப்படி கட்டிங் ஊற்றி கொடுக்குது பாரு பா, எப்பேற்பட்ட காதல் காட்சி. இல்லை கட்டிங் காட்சி. நம்ம கிரிஞ்சு ஸ்டாருடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணமாகி கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை இருக்கும், திரும்பவும் ஒரு குழந்தை பிறக்க இருக்கும். அந்த குழந்தை பெண் குழந்தை அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது பெண் குழந்தை அப்படின்றதுனால அது கரு கலைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிரிஞ்சு ஸ்டார் அவங்கள அடியை போட்டு கருவை கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதனால கிரிஞ்சு ஸ்டாருடைய தங்கச்சி கிரிஞ்சு ஸ்டாரை பார்த்து அண்ணே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அண்ணனும் தங்கச்சி பேசிக்கிற மாட்டாங்க. முதல் முறையா அண்ணே அப்படின்னு சொல்ல உடனே இவர் அந்த வார்த்தையை கேட்டு ஏங்குறாரு. உடனே அவங்க தங்கச்சி வந்து அண்ணனுடைய நெஞ்சில படுத்து தூங்குறாங்க. இந்த படத்தை பார்த்த நானும் தான் தூங்குறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த படம் 10 தூக்க மாத்திரைக்கு சமமானதுன்னா பார்த்துக்கங்களேன். திரும்பவும் வில்லன் ஆளை கடத்திட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சண்டைக்கு போவாரு. ஹீரோ அங்க போய் பஞ்ச் டைலாக் பேசுறாரு. பல மணி நேரம் பேசினாரு அப்படின்றது வேற விஷயம். அந்த பஞ்ச் டைலாக்ல என்ன பேசுறாரு அப்படின்னா, உன் அடியாட்களை வெட்டி போட்டே நீ மாறல, உன்னை தூக்கி உள்ள போட்டே நீ மாறல, நான் உன் கூட சண்டை போட்டு டெய்லி போய் சரக்கு போட்டேன் எனக்கு போதையே ஏறல அப்படிங்கிறாரு. நல்ல சரக்கா வாங்கி சரக்கு போடுங்க சார், பேசாம நீங்க தமிழ்நாட்டு பக்கம் வந்துருங்களே, முக்குக்கு முக்கு ஒயின் ஷாப் இருக்கு, நல்லா கும்முன்னு குடிச்சிட்டு ரோட்ல கம்முன்னு தூங்கலாம், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பல பேர் அப்படித்தான் தூங்குறாங்க. இவரை வெட்ட போற நேரம் பார்த்து அவருடைய பொண்டாட்டி வந்து தடுக்குது. உடனே அவருடைய பொண்டாட்டி கிட்ட பல மணி நேரம் பஞ்ச் டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இந்த டைலாக் தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. நீ உருப்பட்டு இருந்த அப்படின்னா உன்னுடைய உறுப்பு சேதாரமா இருக்காது அப்படிங்கிறாரு. உருப்படிய டைலாக்களுங்கடா, எங்க காது சேதாரமா இருக்காதுல்ல. இவங்க அவங்க வீட்டுல சொல்றாங்க, நான் கட்டினா பாளைய மாமாவை தான் கட்டுவேன் அப்படின்னு பால் குடிக்கிற பிள்ளை மாதிரி அடம் பிடிப்பாங்க. அவங்க வீட்டுல ஒத்துக்கிற மாட்டாங்க. அவன் கிரிஞ்சு பண்ணியே உன்னை கொல்லுவாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. நான் அவரைத்தான் கட்டுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு அவங்க வீட்டை விட்டு ஓடியாந்துருவாங்க. ஓடியார நேரம் பார்த்து வில்லன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணை கடத்திட்டு போயிருவான். இது தெரிஞ்சுக்கிட்ட பாளையா எங்கடா கடத்திட்டு போனா அப்படின்னு தேடி போவாரு. இவங்க பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ட்ராக்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க பாளையா பார்த்தோம் அப்படின்னா கிரிஞ்சு சீனுக்கு பஞ்சமே இல்லாம ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. பொதுவா ஹீரோக்கள் பைக் ஓட்டி பார்த்திருப்போம், காரு ஓட்டி பார்த்திருப்போம், ஏன் ஃபிளைட் ஓட்டி கூட பார்த்திருப்போம்னு வச்சுக்கோங்களே. ஆனா முதல் முறையா நம்ம கிரிஞ்சு ஸ்டாரு ட்ரெயின் ஓட்டி வருவாரு. அதுல குறிப்பா 4-5 காரை பார்த்தோம் அப்படின்னா எப்படி ட்ரெயின் தண்டவாளத்தில் நிப்பாட்டி வச்சு அதுல ட்ரெயினை மட்டும் ஏத்துவாரு. கேட்டா மாஸ்க் காட்டுறாராம். எவனாவது போய் தண்டவாளத்துல காரை நிப்பாட்டி வைப்பானா? இது பாளையா படம், மூளையை கழட்டி வீட்டுல வச்சுட்டு வந்து நிப்பாட்டி இருப்பானுங்க. இப்படி ட்ரெயின் இடிச்சு காரு பறக்கிறதெல்லாம் மாஸ் சீன் அப்படின்னு வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா இது நமக்கு மட்டும்தான் தமாசீன் அப்படின்னு தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோ கையில் ஒரு டூல்ஸ் வச்சிருப்பாரு. அந்த டூல்ஸ் எங்க இருந்து வாங்கியிருப்பாரு அப்படின்னா, நம்ம கஜேந்திரா கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச கஜேந்திரா படத்துல இருந்து கடை வாங்கிட்டு வந்திருப்பாரு காதலியை காப்பாத்துறதுக்கு. இந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது வில்லன் ஹீரோயினை கத்தியால குத்திட்டான். யோ கத்தியால குத்தி இருக்க, கத்தி என்னோட படம்னு அவர் கத்திக்கிட்டே வந்துட போறாரு பாத்தியா. கத்தியால குத்துறதுனால ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. திரும்ப அந்த பாட்டி வந்து பல மணி நேரம் பஞ்சு டைலாக் பேசுது. ஏற்கனவே பல பேத்த கொண்டுட்ட, இன்னும் எத்தனை பேத்த தான் கொல்ல போற அப்படின்னு பாளையாட்ட கேட்க, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு போறாரு. யோ வெளியே போறது போற, ஒரு சொம்புல தண்ணி கொண்டுட்டு போயா, அங்கிட்டு தண்ணி இல்லாம இருக்க போது
ஏற்கனவே இந்த பெரிய பாளையா தான் சின்ன பாளையாவா காப்பாத்திருப்பாரு. இப்போ அந்த சின்ன பாளையா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் நடிச்சாரு சின்ன பாளையா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பெரிய பாளையா இவர் நடிச்சாரு. அந்த சின்ன பாளையா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவர் இப்ப சரியாகிட்டாரு அப்படின்னு சொன்னனால இந்த பாட்டி, இந்த பைத்தியக்கார குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சேர மாட்டாங்க, இப்ப ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இந்த பெரிய பாளையா சின்ன பாளையாவா சின்ன வயசுல இருக்கும்போது ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா வில்லனும் நம்ம கிரிஞ்சு ஸ்டார் ஹீரோவும் சண்டை போட்டு நம்ம கிரிஞ்சு ஸ்டார் வில்லனை போட்டு தள்ளிட்டாரு, ஐ மீன் குத்திட்டாரு. சரி, இதோட இந்த கிரிஞ்சு படத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியா ஒரு ஃபைனல் டச் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த லஞ்சம் வாங்குற ஊழல் பண்ற எம்எல்ஏக்களை நம்ம கிரிஞ்சு ஸ்டார் கூப்பிட்டு வச்சு இனிமே லஞ்சம் ஊழல் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு இந்தியன் 2 படம் மாதிரி அவங்கள கூப்பிட்டு வச்சு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே அவங்கள கிரிஞ்சு பண்ணி அவங்கள மிரட்டிட்டு வெளியே வராரு. பல பேரு நம்ம கிரிஞ்சு ஸ்டாரை பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்க எல்லாம் இன்னுமா கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இருந்தாலும் நீங்க கிரிஞ்சு பண்றத குறைக்க போறதில்ல, பண்ணுங்க பண்ணுங்க, அப்பதானே நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா, அதான் சார் கடவுள்.